டேஸ் வெல்கம் பேக் டு பவி தி கோடியில் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம் வந்து ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ் ப்ரோக்ராம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஸ்வாப்பிங்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ A = 10 அசைன் பண்ணியிருக்கோம், B = 20. இப்போ A வந்து பியோட வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். இப்போ A வந்து 20 ஸ்டோர் பண்ணணும், B வந்து 10ன்னு மாறணுங்க. அதாவது ஸ்வாப் ஆகிக்கிறது, இன்டர்சேஞ்ச் தாங்க ஸ்வாப்னு சொல்லுவோம். இதாங்க ஸ்வாப், ஓகேங்களா? SWAP. இப்போ இது வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேயே மெயின் மெத்தட்லேயே வந்து எப்படி ரன் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இன்ட்டு A = 10ன்னு அசைன் பண்ணிட்டோம். இல்லை நீங்கள் யூசர் இருந்து கூட இன்புட் வாங்கிக்கலாம். நான் வந்து இப்போ நானே அசைன் பண்ணிக்கிட்டேன். இன்ட்டு B = 20ன்னு சொல்லியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து டெம்பரரி வேரியபிள்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறோங்க. அந்த டெம்பரரி வேரியபிளில் A ஸ்டோர் பண்ணிக்கிறோங்க. அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னா, temp = ஏன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்னங்க இருக்குது? 10. அப்போ temp = என்ன ஆகிடும்? 10 ஆயிடுங்களா? நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? நெக்ஸ்ட் லைனில் A = Bன்னு சொல்லியிருக்கோங்க. அப்போது A = Bனா இப்போ A = Bயோட வேல்யூ என்னங்க? 20யா? அப்போ இங்கே வந்து 20 ஸ்டோர் ஆகிக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து B = tempனா, இப்போ B = tempனா என்னங்க? டெம்போட வேல்யூ என்னங்க இருக்கும் இந்த இடத்துல? 10ங்களா? அப்போ 10. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஏவும் பியும் பிரிண்ட் பண்றோங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சுங்க? 20, பியோட வேல்யூ 10 ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? இந்த வந்து ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ் யூசிங் டெம்பரரி வேரியபிள். ஏதோ ஒரு வேரியபிளை டெம்பரரியாக யூஸ் பண்ணி பண்ணுறது இது ஒரு மெத்தடுங்க. இன்னும் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது ரன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ வந்து 10 சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்வாப்பிங்னா எப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்குங்க. இப்போ இந்த டெம்ப் இல்லாமல் டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணாமல் நாம் எப்படி ஸ்வாப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி கூட நமக்கு இன்டர்வியூவில் கொஷின் வருங்க. ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர் வித்தவுட் யூஸிங் எனி டெம்பரரி வேரியபிள்ஸ்னு வருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, A = அடிஷன் யூஸ் பண்ணி சொல்கிறோம். A = A + Bங்க. தென் வந்து B = A - Bங்க. தென் வந்து A = A - B. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, இப்போ என்ன சொல்கிறேன்னா, A = A + Bன்னு இருக்கும். இப்போ A = A + Bனா A வந்து 10, B வந்து 20. அப்போ வந்து என்னங்க இருக்கும்? இப்போ 10 + 20 வந்து என்ன இருக்கும்? 30ங்களா? இப்போ ஏல வந்து 30ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து B = A - Bன்னு B = A - Bனா இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னன்னா 30ங்க. ஓகேங்களா? 30 மைனஸ் தென் வந்து பியோட வேல்யூ என்னங்க? பியோட வேல்யூ 20 தாங்க. அப்போ 20 - 30 வந்து 10 ஆச்சுங்களா? தென் வந்து A = A - Bனா இப்போ வந்து ஏவோட வேல்யூ என்னங்க? இங்கே 30 இருக்கிறதா ஏவோட வேல்யூ. இப்போ 30 மைனஸ் B வந்து என்ன? பியோட வேல்யூ இங்கே மறுபடியும் மாறி இருக்கு. அப்போ இங்கே வந்து 10. இப்போ 30 - 10 வந்து என்னாச்சுங்க? 20. ஓகேங்களா? இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொன்னால் ஏ வந்து என்னங்க இருக்கும்? 20, பி வந்து 10. இப்போ பார்த்தீங்களா, ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ ஏ வந்து 20 ஆயிடுச்சு, பி வந்து 10 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். தென் வந்து இருங்க, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஸ்வாப்பிங் பண்ணுறது வித்தவுட் யூஸிங் எனி தேர்ட் வேரியபிள். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 20, 10 வந்துருச்சு. இப்போ இன்னொரு இது பார்க்கலாம். இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் இல்லாமல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, மல்டிபிள் பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட் டிவைடு, நெக்ஸ்ட் டிவைடு. ஓகேங்களா? இது ஷார்ட்கட் மாதிரிங்க. A = A × B, B = A/B, தென் வந்து A = A/B. ஓகேங்களா? இப்போ நம்ம இது பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல A = A × Bனா A × B வந்து என்னங்க? 10 × 20 200ங்களா? நெக்ஸ்ட் வந்து B = A/B. B = A/Bனா A வந்து என்னங்க? 200 டிவைடட் பை B வந்து என்னங்க? 20. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன? 20 டிவைடட் பை 200 டிவைடட் பை 20 வந்து 10 தாங்க ஆன்சர். அப்போ இந்த இடத்துல B வந்து 10ஆக சேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம்? A = A/B. அப்போ
ஏ வந்து என்னங்க இங்கே வந்து 200 இருக்கு டிவைடட் பை தென் பி வந்து இங்கே மாறிடுச்சு அப்போ வந்து பி வந்து 10 இப்போ 200 டிவைடட் பை 10 வந்து இங்கே 0க்கு 0 கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து 20 வருங்க இப்போ பார்த்தீங்களா ஏ ஈக்குவல் டு 20 வந்துருச்சு பி ஈக்குவல் டு 10 வந்துருச்சு உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரி தாங்க நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஸ்வாப்பிங் பண்ணலாம் தென் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வேரியபிள் அதாவது டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணலாங்க இப்போ ஸ்வாப்பிங் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க ஓகேங்களா இப்போ அவுட்புட் பார்க்கலாம் இங்கே பாருங்க 2010 தாங்க இருக்கு ஓகேங்களா 2010 தான் இருக்கு தென் இது வந்து நம்ம மெயின் மெத்தட்ல வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுவே மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ரிப்பீட்டா ஸ்வாப்பிங் பண்ணணும் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னா தாங்க நம்ம ஃபங்க்ஷன்ஸ் போவோம் இது வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க நீங்கள் வந்து போய் பிளேலிஸ்ட்டில் வந்து பாருங்க தென் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்வாப் int a equal to 10 int b equal to 20 கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன் ஸ்வாப் ஆஃப் a, bன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இங்கே வந்து எரர் வருது ஏன்னு சொல்லுங்கள் இன்னும் நம்ம ஸ்வாப்ன்ற ஃபங்க்ஷனே க்ரியேட் பண்ணல இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கர்சரை வச்சு ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ஆகுனா கிரியேட் மெத்தட் ஸ்வாப் இன் மெயின்னு இருக்குங்களா பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சு இப்போ இங்கே வந்து வாய்டுன்ட்டு இருக்கு ஆனால் நமக்கு வாய்ட் டைப்பு நம்ம ஏதாச்சும் உள்ளே ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஏதாச்சும் வேல்யூ அப்படின்னா வந்து நம்ம என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா டைப் கொடுக்குறோம் இங்கே வந்து நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லாதனால நம்ம வந்து வாய்ட் கொடுத்துக்கிறோம் நீங்கள் அதுவே வந்து ஏதாச்சும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கே வாய்டே யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவே ரிட்டன் அதாவது கீவேர்ட் நீங்கள் RETURN இதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் இங்கே வந்து இங்கே என்ன ரிட்டர்ன் டைம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டேட்டா டைப் மாறுங்க ஓகேங்களா இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம சொல்லியிருக்கோங்க செக் பண்ணி பாருங்கள் தென் இப்போ நம்ம அந்த கண்டிஷன்லாம் எழுதலாங்க இன் டெம்ப் ஈக்குவல் டு ஏ நம்ம தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணியே பண்ணி பார்க்கலாம் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு டெம்ப் அவ்வளோதாங்க இப்போ இவ்வளோதான் ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ணுங்க இப்போ என்ன நடக்கும்னா இங்கே மெயின்க்கு வரும் int a equal to 10 அசைன் ஆயிடுச்சு தென் int b equal to 20 அசைன் ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்வாப் ஆஃப் a, b போட்டதையும் ஸ்வாப் எங்கடா இருக்கு எங்கடா மாப்பிள்ள இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே வந்து ஒடியாரும் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு இந்த int a, b தான் பாஸ் ஆகுது இப்போ int ஏல வந்து 10 இருக்கு நாம் இது வந்து சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகுங்க ஓகேங்களா இது வந்து வேரியபிள் நேம் வச்சு மேட்ச் ஆகுது இங்கே ஏ இருக்குன்னா இங்கே ஏ இருக்குது அப்படி மேட்ச் ஆகாது இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது இங்கே ஃபர்ஸ்ட்டோட மேட்ச் ஆகும் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது இங்கே செகண்டோட மேட்ச் ஆகும் அப்படி தாங்க ஆர்குமெண்ட் வந்து மேட்ச் ஆகும் இப்போ வந்து 10 பாஸ் பண்ணுறோம் அப்போ வந்து இங்கே 10 இங்கே 20னா இங்கேயும் 10 இங்கே 20 அப்போ a equal to 10 b equal to 20 வரும் அதே மாதிரி தாங்க இந்த ஸ்வாப் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே மாறிடுச்சுங்க ஓகேங்களா இப்போ இந்த மாறினாட்டி இப்போ இங்கே மறுபடியும் இப்போ இது மாறிடுச்சு இந்த மாதிரி a equal to b, b equal to 10 அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா இது வந்து முடியும் போது இந்த ப்ரோக்ராமுக்குள்ள வெயிட் பண்ணுங்க இங்கே வந்து a equal to 20 b equal to 10 இருக்குங்க பட் என்னன்னா இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது மட்டும்தான் அப்படிங்க எப்படி இருக்கும் அதுவே நம்ம இங்கே வந்து கால் பண்ணும்போது இதோட A20 B10 அதெல்லாம் வந்து இங்கேயே வந்து முடிஞ்சிருங்க இதோட சொல்லி அதாவது என்னன்னா ஜாவால பாஸ் பை வேல்யூ மட்டும்தாங்க நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குங்க ஒன்று வந்து என்னன்னா பாஸ் பை வேல்யூ தென் வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ்னு இருக்குங்க செகண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ்னா அதோட அட்ரஸை பாஸ் பண்ணுறதுங்க ஓகேங்களா இந்த பாஸ் பை ரெஃபரன்ஸ் வந்து நம்ம சியில் படிப்போங்க அதாவது பாயிண்டர்ஸ் கான்செப்டில் வந்து கவர் ஆகுங்க சி படித்தவங்களுக்கு தெரியுங்க அதாவது நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா இங்கேயே வந்து இன்ட்டு அட்ரஸ் ஆஃப் ஏ அந்த மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்போ வந்து அதோட ஒரிஜினல் வேல்யூவும் சேஞ்ச் ஆகுங்க ஆனால் ஜாவா வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் சப்போர்ட் பண்ணாதுங்க எதை தான் சப்போர்ட் ஜாவா வந்து பாஸ் பை வேல்யூ மட்டும்தாங்க சப்போர்ட் பண்ணும் இப்போது நீங்கள் என்னென்னா
இப்போ பாஸ் பை வேல்யூனா அதோட ஒரிஜினல் வேல்யூவே வந்து பாஸ் ஆகாதுங்க. இப்போ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10னா இதோட காப்பி ஏ வந்து இங்கே வந்து இது வந்து ஒரிஜினல். ஓகேங்களா, ஒரிஜினலாக கிரியேட் ஆகுது. இது வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுங்க. ஆனால் இங்கே வந்து பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா காப்பி ஆஃப் தி ரெஃபரன்ஸ் வேரியபிள் தாங்க பாஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஏவோட காப்பி தான் பாஸ் ஆகுது. அப்போ அதோட காப்பியில சேஞ்ச் பண்ணா ஒரிஜினல் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பா ஆகாதுங்க. அதுதாங்க இந்த இடத்துல நடக்கும். இப்போ இது உங்களுக்கு புரியணும்னா இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இப்போ வந்து இது ஸ்வாப் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டோம். இங்கெல்லாம் வந்து ஸ்வாப் பண்ணிட்டோம் இங்கே. ஆனால் ஆக்சுவலாக A20 B10 தான் இந்த இடத்துல. ஆனால் நம்ம இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணுறோம். சரிங்களா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏபி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம். பட் இங்கே வந்து என்னவா தான் இருக்குன்னா 10ம் 20 தாங்க இருக்குது. ஸ்வாப்பிங்கே நடக்கலைங்க. ஓகேங்களா, அதுக்கு தான் என்ன சொல்கிறோம்னா இது வந்து ஒரிஜினலில் வந்து அதாவது அதோட ஒரிஜினல் வேல்யூவில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. ஓகேங்களா, அதோட காப்பியில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ இல்லையோ இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால மாடிஃபை இங்கே பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா, அதுவே நம்ம இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் வந்து இங்கே கொடுக்காம ஓகேங்களா நம்ம இந்த இடத்துலையே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வந்து எஸ் அவுட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல ஏ ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அதாவது டிஃபால்ட்டாக இங்கே ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுக்காம ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம அசஸ் பண்ணணும்னா அதாங்க இப்படி கொடுக்குறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்பேஸ் வரணுனால நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். தென் ப்ளஸ் கொடுத்து பி கொடுக்குறேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 10ன்னு இருக்குது. இது தாங்க நம்ம ஸ்கோப் ஆஃப் தி வேரியபிள்னு சொல்லுவோம். அதாவது இதோட வேலை இங்கே மாறி இருக்கு. இன்ட்டு டெம்ப் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு டெம்ப். ஆனால் இந்த இடத்துல தான் இதுவரை இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த இந்த பேரந்திசிஸ்லேருந்து இந்த பேரந்திசிஸ் வரைக்கும் தான் ஏவோட வேல்யூ 20 பியோட வேல்யூ 10. இந்த பேரந்திசிஸ் தாண்டி இதுக்கு வெளியே நம்ம எங்கே பிரிண்ட் பண்ணாலும் இங்கே நம்ம மெயினில் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது தாங்க பிரிண்ட் ஆகும். இந்த ஸ்கோப் ஆஃப் தி வேரியபிள் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாங்க. ஓகேங்களா, தென் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை எப்படி வாங்கலாம், ஸ்ட்ரிங்குக்கு வந்து இங்கே என்ன டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இன்ட்டுக்கு பார்த்துட்டோம். இப்போ ஸ்வாப்பிங் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் வந்து ப்ரோக்ராமாக பார்த்துட்டோங்க. தென் வந்து இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணி எப்படி மெத்தட் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு சேஞ்சுன்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் நான் வந்து ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறேன்னா பவின்னு சொல்லிடுறேங்க. ஓகேங்களா, பவின்னு நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். தென் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஜெண்டர்னு சொல்லி சம்திங் ஜெண்டர்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேங்க. சேஞ்ச் இல்லை மாடிஃபைன்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, மாடிஃபை ஆஃப் என்ன கொடுக்கலாம், இந்த நேமை வந்து பாஸ் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனில். ஓகேங்களா, இப்போ இங்கே ரெட் கலரில் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே நம்ம க்ரியேட் பண்ணல, அதனால அங்கே இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எஸ் அவுட்டில் வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல நம்ம வந்து ஜெண்டரை பிரிண்ட் பண்ணு அப்படின்றோம். ஓகேங்களா, இப்போ இது புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இது பண்ணோம்னா டிஃபால்ட்டாக ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா கிரியேட் மெத்தட் அந்த மாதிரி கேட்குதுங்களா. ஓகேங்களா, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ப்ரைவேட் தேவையில்லைங்க. நம்ம வந்து இது ப்ரைவேட்டா பப்ளிக்கான்னு சொல்லி நம்ம ஊப்ஸ் கான்செப்டில் பார்க்கலாங்க. இப்பொழுதைக்கு நம்ம ஸ்டாட்டிக் எதுவுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். ஸ்டாட்டிக்கு இந்த ஸ்ட்ரிங்குன்றது நம்ம இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டைப் வந்து என்னென்னா ஸ்ட்ரிங். அதாவது இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுறதே ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போது இந்த மெத்தடை வந்து நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இப்போது நம்ம ஸ்வாப்பிங்கில் வந்து வாய்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து ஸ்ட்ரிங் நேமையே வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நேம் ஈக்குவல் டு என்ன சொல்கிறேன்னா நேம் ஈக்குவல் டு நேம் டாட் டு அப்பர் கேஸில் இல்லை நேம் ஹலோ
தென் வந்து ப்ளஸ் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ப்ளஸ் கொடுக்கறதுன்றது கன்காட்டினேஷன், அதாவது ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஹலோ, இங்கே வந்து நான் நேம் வந்து பவின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஹலோ பவின்னு சொல்லி அவுட்புட் வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஸ்வாப்பிங் மாதிரியே தாங்க. பாஸ் பை வேல்யூவில் தான் நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துலயே வந்து, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே, இந்த பிளாக் ஆஃப் கோட்குள்ளேயே பிரிண்ட் பண்ணாதாங்க இப்படி வரும். ஆனால் வந்து நம்ம ஏதாச்சும் மாடிஃபை பண்ணியிருந்தா வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா? என்னப்பா எரர் வந்து, கிளாஸ் சேஞ்சஸ் பப்ளிக் ஷுட் பி டிக்ளேர்ட் இன் ஏ ஃபைல் நேம் சேஞ்ச்டு டாட் ஜாவா பப்ளிக் செட்டிங். எனக்கு என்ன சொல்றாங்க? ஓ, நான் வந்து இது ப்ரீவியஸாக ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி அது எரர் வந்துருச்சுங்க. நம்ம இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். எடுங்க. அதனால தான் எரர் வந்துருச்சு. ஏன்னா அங்கேயும் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன், இங்கேயும் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன்ட்டு. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஜாவா மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா? ஓகேங்க. இப்போ ஏன் இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம இங்கே ஸ்ட்ரிங்குன்னு வந்து நான் ஏதோ ஒன்று இங்கே நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு வந்து நீ ஸ்ட்ரிங்குன்னு டேட்டா டைப் கொடுத்துருக்க. ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலையே, என்னதான் பண்ணிருக்கேன்னு சொல்லி சிஸ்டம் கேட்குதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் நம்ம வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் ரிட்டர்ன் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல எடுத்துடலாம். இருங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் இங்கே ரிட்டர்ன் நேம் கொடுக்குறேன். அதாவது இதாங்க ரிட்டர்ன் டைப்புங்கிறது. நம்ம பிரிண்டர்ல, அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கறது வேற, ரிட்டர்ன்ல கொடுக்கறது வேறங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எரர் வராது. இந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டைப் தான் இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது. பார்த்தீங்களா? இப்போ ஹலோ பவி, இங்கே வந்து ஸ்பேஸ் வரட்டும். ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம ஸ்பேஸ் வரதுக்காக நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு ப்ளஸ் கொடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹலோ பவி ஸ்பேஸ் வந்துருச்சுங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ரிட்டர்ன் டைப் தான் என்ன, இங்கே ஏன் வந்து நம்ம இங்கே நீங்கள் அதுவே நீங்கள் வாய்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நோ ரிட்டர்ன் டைப். வாய்டில் வந்து நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து கொடுக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இங்கே வாய்டு தவிர மற்ற டேட்டா டைப்பில் தாங்க நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இருந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ் அவுட்டில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நேமை பிரிண்ட் பண்ணு அப்படின்ற. இப்போ ஏன் இங்கே வந்து எரர் வருதுன்னா, நீ வந்து இங்கே ஸ்ட்ரிங்குன்ற வேரியபிள்குள்ளே தான் இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிற. அப்போ இங்கே எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. அப்புறம் ஏன் இங்கே ஸ்டோர் பண்ணணும்? இது வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ரிட்டர்ன் கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷனோட ஆன்சராக அந்த ரிட்டர்ன் வேல்யூ இருக்குங்க. அப்போ அந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து இங்கே போய் பாஸ் ஆகும் ஜெண்டரில். அப்போ அது வந்து பிரிண்ட் ஆகுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் அதாவது இப்போ நம்ம முன்ன ரிட்டர்ன் நேம் கொடுக்கும்போதே இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகாது. இங்கே ரிட்டர்ன் நேம், அதாவது இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிடலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து இதுக்கு ரிட்டர்ன் நேம்னு கொடுக்கறனால இப்போ இந்த இடத்துல வந்து நேம் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகாதுங்க. ஓகேங்களா? இது நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த நேமை வந்து பிரிண்ட் பண்ண, நேம் வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இதோட ஆன்சர் இதான்ப்பா, அதாவது ஹலோ பவின்னு சொல்லி இங்கே ஜெண்டர் வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகிடும். இந்த ஜெண்டர்ன்ற வேரியபிளை தான் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஹலோ பவின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து டீபக் பாயிண்டர் வச்சு கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இங்கே ரெட் கலர் கொடுத்துட்டு இந்த பூச்சி பட்டன் தொட்டுடலாம். பாருங்க, இங்கே ஸ்ட்ரிங் நேம் பவின்னு கொடுக்குறோம். தென் இங்கே என்ன ஆகுது, மாடிஃபை நேம் வந்து பவி, இங்கே அதாவது இங்கே பாஸ் பண்ணுறது வந்து பவின்னு கொடுக்குறோம். தென் இந்த இப்போ இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆனது இந்த இடத்துல வந்துது. இங்கே வந்து என்ன பாஸ் ஆகுதுன்னா, இங்கே நேமுக்கு பவின்னு சொல்லி பாஸ் ஆகுது. இங்கே ஹலோ ப்ளஸ் நேம் பவி, அதாவது இந்த நேம் இடத்துல பவின்னு இருக்கு. இப்போ இங்கே ரிட்டர்ன் நேம் கொடுக்குறோம். இப்போ இங்கே ரிட்டர்ன் நேம்னா இந்த இடத்துல நேம்க்கு வந்து நேம்ன்ற வேரியபிள் என்னன்னு இருக்குன்னா ஹலோ பவின்னு இருக்கும். அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகாதுங்க. ஓகேங்களா? தென் இது வந்து இப்போ இங்கே பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மறுபடியும் ஆரோ கொடுத்தோம்னா இந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னா, நேம் வந்து பவி, ஜெண்டர் வந்து என்ன இருக்கு, ஹலோ பவின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணும்போது தான் ஹலோ பவின்னு பிரிண்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா?
இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம இன்டீஜர் ஸ்வாப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸில் பார்த்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்கும் வந்து மியூட்டபிள்னா என்னன்னா, இம்யூட்டபிள்னா அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹலோ ப்ளஸ் ஈக்குவல் டு நேம் கொடுக்காம நான் என்ன சொல்கிறேன்னா, ஹலோ நேம் ஈக்குவல் டு நான் வந்து தி கோட் ஹீலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம ரிட்டன் நேம் கொடுத்துரும். இந்த இடத்துல தி கோட் ஹீலர்னு ஆகிடும். ஆனால் இங்கே பிரிண்ட் ஆகும்போது தி கோட் ஹீலர்னு பிரிண்ட் ஆகுமா இல்லை என்னன்னு பிரிண்ட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். கிளிக் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா? தி கோட் ஹீலர் அப்படின்னே பிரிண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா இங்கே நேம் வந்து தி கோட் ஹீலர் கொடுத்துட்டோம். இங்கே வந்து ரிட்டன் நேம் கொடுக்குறோம். இப்போ இந்த நேம் வந்து தி கோட் ஹீலர் ஆன்சர் தான் கொண்டு போய் கொடுக்குதுங்க. இப்போ நான் அதுவே இங்கே ரிட்டன் நேமே கொடுக்கலைங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த நேம் வந்து வருது. ஓகேங்களா? நேம் வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பவின்னு இருக்கு. அந்த நேமையே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா தி கோட் ஹீலர்னு சொல்லி மாத்துறேன். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேங்களா? இருங்க சிஸ்டம்டா. இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணிக்கிறேன். மாடிஃபை ஆஃப் நேம் கால் பண்ணிட்டு இங்கே ஜென்டர்ல பிரிண்ட் பண்ணாமல் நாம் நேமை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்வாப்பிங் பண்ண மாதிரியே தான் இந்த இடத்துல நான் வந்து வேல்யூவை, அதாவது நேமை வந்து நான் மாடிஃபை பண்ணுற தி கோட் ஹீலர்ன்ட்டு தென் வந்து அந்த நேமை பிரிண்ட் பண்ணி பார்க்குவேன். இப்போ வந்து சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸிங் எனக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது இங்கே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆகுது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆகுதுன்ற எரர் வராமல் இருக்கும்னா நீங்கள் வந்து வாய்ட் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என்ன இருக்குன்னா பவின் தான் இருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இப்போ நேம் ஈக்குவல் டு தி கோட் ஹீலர் நதி, அப்போ நேம் வந்து தி கோட் ஹீலரா மாறி இருந்துச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இங்க நேமோட வேல்யூ வந்து தி கோட் ஹீலர் தான் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அது தப்புங்க. அதாவது அதான் நான் சொல்றது, ஜாவா வந்து பாஸ் பை வேல்யூ, அதோட ஒரிஜினல் ஆப்ஜெக்டை வந்து இங்க வந்து பாஸ் பண்ணாது. அதோட காப்பி தாங்க பாஸ் பண்ணும். அதாவது நீங்க ஒரு ஒரிஜினல் ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க, ஜெராக்ஸ் வந்து ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க ஜெராக்ஸ்ல ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரிஜினல்ல வந்து அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பா ஆகாதுங்க. அந்த மாதிரி தாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து இதெல்லாம் வந்து ஏன் மாறாது அப்படின்னா, இதெல்லாம் ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக தாங்க. நெக்ஸ்ட் வந்து மியூட்டபிள்னா வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு அதாவது அரே எல்லாம் மியூட்டபிள் தாங்க. அதுக்கான எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஆனால் ஸ்ட்ரிங்கு இன்டீஜர்லாம் வந்து இம்மியூட்டபிளுங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம அரேஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாங்க. அரே 1.javaன்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம எப்பயும் போல் PSVM பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துடலாம். தென் இப்போ என்ன சொல்கிறேன்னா அரே வந்து டிக்ளேர் பண்ணிடலாங்க. நம்ம அரே கான்செப்டை ஃபர்தர் வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம தனியாக பார்க்கலாங்க. இப்போதைக்கு நான் பேசிக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து இன்ட் கொடுத்துட்டு டேட்டா டைப் கொடுக்கணுங்க. தென் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். இதுதாங்க அரேயோட சின்டாக்ஸு. நான் அரே நேம் கொடுத்துட்டு அரே ஈக்குவல் டு நான் டேரெக்டாகவே இது பண்ணுறேன். ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாகவே இங்கே வந்து நம்ம இந்த செட் அதாவது கர்லி ப்ரேசிஸில் தாங்க நம்ம கொடுக்கணும். இப்போ நான் 1,2,3 சாரி 3,4 என்னடா எம் வருது 4 5 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 5 கொடுத்துட்றோம். தென் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் அரேன்னு கொடுக்குறேன்னா இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுதுங்களா? இந்த இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுறோங்க. ஓகேங்களா? அரே டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் ARR. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட் வந்து நம்ம இங்கே என்ன அரே டிக்ளேர் பண்ணோமோ அதாங்க வருது. நீங்கள் பைத்தானில் சியில் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுற மாதிரி பைத்தானில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி டேரெக்டாக இந்த அரேயோட வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா வேறு மாதிரி தாங்க அவுட்புட் வரும். கரெக்டான அவுட்புட் வராது. இது வந்து கரெக்டாக வரணும்னா அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்னு சொல்லி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா இது வந்து இப்போ நீங்கள்
இதை இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்து கிளிக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா? அரேஸ் த டூ ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தால் நல் ரிட்டர்ன் பண்ணு, அதாவது மேக்ஸிமம் லென்த் -1 இருந்துச்சுன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் ஆட் பண்ணு, நெக்ஸ்ட் வந்து கம்மா ஆட் பண்ணு, இந்த மாதிரி சொல்லி அது ஒரு கிளாஸ் தாங்க. ஓகேங்களா? அது ஒரு ஃபங்க்ஷன் தான், அதுக்குன்னு தனியாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா அரேஸ் டாட் டு ஸ்ட்ரிங் அந்த இதில் பார்த்தோம் இல்லைங்க, இதெல்லாம் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆட் ஆயிடுச்சு. தென் வந்து இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுதாங்க இந்த ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இது அரே வந்து நம்ம ஸ்வாப்பிங்க்கு ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் பார்த்த மாதிரி மியூட்டபிளா இம்மியூட்டபிளா நம்ம வந்து அந்த தனி ஃபங்க்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் மெயின் ஃபங்க்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம்? சேஞ்ச் அரே அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் அரே ஆஃப் நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம்னா ஏஆர்ஆர் தான் பாஸ் பண்ண போறோம். இங்கே ஏன் எரர் வருதுன்னு யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லேருந்து நான் என்ன சொல்ல போறேன்னா அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங். இப்போ வந்து அந்த அரேஸை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல வச்சுட்டு கர்சரை ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம ப்ரைவேட் கிரியேட் ஆகிருக்கு, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இன்ட் ஏஆர்ஆர் வந்து பாஸ் ஆகுது. தென் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்னப்பா இப்படி இருந்துச்சு, ஏஆர்ஆர் ஆஃப் 0 ஈக்குவல் டு நம்ம ஃபைன் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஏஆர்ஆர் ஆஃப் 0னா என்னன்னா அரே வந்து 0 இண்டெக்ஸ் வச்சு தாங்க நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து இது 1 வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது, 2 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 3 வந்து செகண்ட் இண்டெக்ஸ், 4 வந்து தேர்ட் இண்டெக்ஸ், 5 வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ். ஓகேங்களா? 0 1 2 3 4. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அரே ஆஃப் 0 இந்த ஏஆர்ஆர் ஆஃப் 0 அதாவது இந்த வேல்யூவை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 5 சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும் இந்த வேல்யூ மட்டும் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து இந்த அரேவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ வந்து அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகி வருமா வராதான்னு பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? அவுட்புட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே 1 2 3 4 5 தான் இருக்குது, 1 தான் இருக்குது 0th இண்டெக்ஸில். ஆனால் நம்ம இங்கே ஏஆர்ஆர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 5 போட்டதையும் இந்த இடத்துல வந்து மெயின் அதாவது அரே வந்து மியூட்டபிள்னு சொல்கிறோம். அதாவது என்னன்னா இங்கே வந்து ஒரிஜினல் காப்பி அதாவது காப்பி ஆஃப் தி ரெஃபரன்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அரே வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட ஒரிஜினல் வேல்யூவே பாஸ் பண்ணுது. அப்போ ஒரிஜினல்லையே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஒரிஜினல்லையே மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்க சேஞ்சஸ்ஸு. அப்போ வந்து அவுட்புட் வந்து மாறி வருது. ஓகேங்களா? இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள், அரேஸ் எல்லாம் வந்து மியூட்டபிள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கோப்பிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Tata, bye bye.